ஓர் அரசன் இருக்கிறான். அவனும் சாதாரண மனிதனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். சராசரி மனிதன் என்ன நிலை பெற்று இருக்கிறானோ அனுபவிக்கிறானோ அதைத்தான் அரசனும் அனுபவிக்கிறான். உணவு, உடை, உறைவிடம். ஆனால் அந்த அரசனுக்கு அவ்வளவு பிரமாண்டமான அரண்மனையை எதற்கு? அத்தனை சேடி பெண்களும் வேலையாட்களும் வீரர்களும் தளபதிகளும் அமைச்சர்களும் எதற்கு? எல்லாவற்றுக்கும் மேலாக அரசன் அனுபவிக்காத அனுபவமோ அல்லது ருசிக்காத ருசியோ எதுவுமே இல்லை எனும் அளவிற்கு பழங்களும் பூக்களும் ஆடைகளும் ஆபரணங்களும் அவ்வளவு குவிந்து கிடக்கிறது. ஆனால் அரசன் அதையெல்லாம் அனுபவிக்கிறானா என்றால் இல்லை. அத்தனை ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம், பவளம், முத்து என வாங்கி கஜானாவில் குவித்து கிடக்கிறது. விலை உயர்ந்த அத்தனை பொருட்களும், அழகிய பெண்கள் அத்தனை பேரும் அவன் அந்த புறத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அரசன் அனுபவிக்கிறானா என்றால் இல்லை. அவன் சராசரி மனிதனை போலதான் 3 வேளை உணவு, உடை, உறக்கம்தான். ஆனால் இவ்வளவும் எதற்காக? ஏனென்றால் அரசனுக்கு அத்தனையும் நிவேதனம் செய்யப்படுகிறது. அதேதான் இந்த ஆத்மனுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அவன் அனுபவிப்பது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆத்மா அர்ப்பணம், ஆத்மாவிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த சராசரத்தில் இந்த ஆத்மனே பிரம்மமாய் இருக்கிறான். அத்தகைய பிரம்மனுக்கு, அந்த பிரம்மத்திற்கு அனைத்தும் அர்ப்பணிக்கப்படுகிறது. இங்கு ஒரு விஷயம் என்னவென்றால், இதை வேதாந்தங்கள் அறிவுறுத்தவில்லை. ஆனாலும் நான் கூறுகிறேன். இத்தனை அர்ப்பணங்களும் ஜீவன் எனும் நிலை ஒரு மாயை. ஆனால் உண்மையில் இந்த வேதாந்தம் கூறுகிறது ஆத்மன் அனுபவிப்பதில்லை என்று, சாட்சி மாத்திரம் என்று. இது எதற்காக கூறப்படுகிறது என்றால், எல்லா ஜீவனும் தான் அனுபவிக்கிறேன் என்கின்ற அந்த நிலையில் இருப்பதால் தான் என் அறிய பிறவி. நீ அனுபவிக்கவில்லை, சாட்சி மாத்திரமே என்றால் தன்னை தேடும் ஆர்வம் ஏற்படும். தன்னை யார், தான் எப்படி இருக்கிறோம், தன்னை எப்படி அறிந்து கொள்வது என்ற ஆர்வத்தில் தன்னை தேடுகிறான். தேடி பார்க்கையில் உள்நிலையில் அவன் அனுபவிப்பதில்லை. ஆனால் புறநிலைகளில் கண்கள் மூலமாக காணுகிறான், காதுகளின் வழியாக கேட்கிறான், நாசிகளின் வழியாக நுகர்கிறான், நாவின் வழியாக ருசிக்கிறான், ஸ்பரிசத்தால் அனுபவிக்கிறான் என்றால் அவன் நேரடியாக அனுபவிப்பதில்லை. அதாவது ஆத்மாவின் அம்சமாக அறிவின் மூலமாக அனுபவிக்கிறான். இதேதான் இந்த பிரம்மம் எதையும் அனுபவிப்பதில்லை. தன்னிலிருந்தே இந்த பரபிரம்மம் எனும் மனம் வெளிப்படுகிறது. மனதின் மூலமாக அறிவு அனுபவிக்கிறது என்றால், இந்த மனமும் அறிவும் யாருடைய அம்சம் என்றால் அது தன்னுடைய அம்சம்தான், இந்த பிரம்மத்தின் அம்சம்தான். ஆகவேதான் இவ்வளவு வலிமை கொண்டதாக இருக்கிறது. மனதை அடக்குதலும் அறிவை அறிந்து ஆராதித்தலும் கடினமான விஷயமாக இருப்பது இதுதான். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூற வேண்டுமானால், தான் சம்பாதிக்கும் இந்த சம்பாத்தியம், காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல், காரு, பங்களா, எல்லாமே நகைகள், எல்லாமே யாருக்காக? ஏன் இதை நாம் உருவாக்க வேண்டும்? நான் இதையெல்லாம் விட்டு செல்ல போகிறேன். ஆனாலும் இவை யாருக்காக என்றால், எனது அம்சத்தில் பிறந்துள்ள என் மக்களுக்காக. அப்போ இந்த மக்கள், அவர்களுக்காக நாம் சொத்து சேர்க்கிறோம். இவையெல்லாம் நாம் அனுபவிப்பது என்பது இல்லை, அது குறைவுதான். நாம் உண்ணுகிறோம், உடுத்துகிறோம், உறங்குகிறோம். அனுபவிப்பது தன் வம்சாவளியினருக்கு. இதுதான் சூட்சுமத்திலும் சூட்சுமமான ஒரு நிலை. இங்கு அனுபவிப்பாளனும் நீங்களே, சாட்சி மாத்திரமும் நீங்க தான். உள்நிலையில் நீங்கள் ஆன்மா சாட்சி, புற நிகழ்வுகளில் நீங்கள் புலன்கள், மனம், குணம், கருவிகள், நாதிகள். எவ்வளவு அற்புதமான படைத்தல்! இதற்காக இந்த உடல், இதில் இத்தனை அற்புத நிகழ்வுகள் யாவும் அனுபவித்தல் என்கின்ற ஒரே ஒரு காரணம்தான். அனுபவிக்கிறான் ஆனால் அனுபவிக்கவில்லை என்பதே இதன் தாற்பயம். காணுகிறான் ஆனால் காணவில்லை. எல்லாவற்றையும் அறிந்த நிலையில் இருக்கிறான், ஏதும் அறியாமல் தன் சுயத்தில், சுய மகிமையில் நிலைத்துள்ளான். இதுதான் தூலம், சூட்சுமம். இந்த ஆத்மனாகிய நீங்கள் தன்னை மறந்த நிலையில், புலன்களில், உடல்களில், தூலம், சூட்சுமம், காரணம் எனும் உடல்களில், 3 உலகங்களில், வெவ்வேறு உருவங்களில்
நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எண்ணறிய பிறவிகளில். இப்படி தன்னை மறந்த பேதமையால் இந்த அனுர்த சட துக்கமாகிய அனைத்தையும் தான் என அபிமானம் கொண்டதால் நமக்கு எண்ணறிய பிறவி கிட்டுகிறது. இப்பொழுது வேதாந்தம் தத்துவங்கள் கூறுகிறது, நீ எது அல்ல, நேதி நேதி நேதி, இவையெல்லாம் நீ அல்ல. இந்த குணம் நீ அல்ல, இந்த மனம் நீ அல்ல, அறிவு நீ அல்ல, உடல் நீ அல்ல. புலன்கள் வழியாக அனுபவிக்கும் அனுபவம் உன்னுடையதாக இருந்தாலும் அது நீ அல்ல. நீ சாட்சி எனும் கூறுவது எதற்கென்றால், அப்பொழுதுதான் புலன்களில் உறங்கும் நீ, புறத்தில் மயங்கும் நீ, மனதில் இயங்கும் நீ தானான தன்மயத்தை அறிய இயலும். அதற்குத்தான் இந்த யோகமும் ஞானம். பாலில் நிறைந்து நிற்கும் நெய், அதனை சில சாதனைகள் மூலமாகத்தான் பிரித்தெடுக்க முடியும். ஆனால் பாலில் நெய் இருப்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை ஒருபோதும் காண இயலாதல்லவா? இப்ப பாலில் நெய் ஊனில் உயிர், பாலில் நெய் ஊனில் உயிர் என்றால் இதை பிரிக்க வேண்டும் அல்லவா? பிரித்தால் அல்லவா நெய்யை அறிய முடியும், தன்னை உணர முடியும். ஆகவேதான் இந்த சாதனம். பாலிலிருந்து நெய் பிரிந்த பிறகு மீண்டும் பாலோடு கலக்காது. ஊனிலிருந்து இந்த உயிர் இருக்கும் பொழுதே, உடலில் இருக்கும் பொழுதே பிரிந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் மீண்டும் பிறவி எடுக்காது. இந்த மாயை என்கின்ற மயக்கம் அகன்றுவிடும். தன் சுயத்தில் சுயம் ஜோதியில் திளைக்க முடியும். ஆகவேதான் எல்லோரும் சொல்வது போல உடல் நீ, மனம் நீ, புலன்கள் நீ என்று இருக்கக்கூடிய இந்த ஜீவ நிலையை அகற்றி, ஜீவ நிலை என்பதே அறியாத மயக்கம், அறியாமை இருள் மயக்கம், அவற்றை நீக்கி அறிவு பிரகாசத்தோடு ஆன்மாவாகிய உன்னை நீ தேடு. நீ இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறாய் என்ற அந்த வார்த்தை எதற்கு என்றால், ஏற்கனவே நீ கலந்துறவாடி கொண்டிருக்கக்கூடிய உன்னை அதுவாகத்தான் இருக்கிறாய் என்றால் தீர்ந்தது. மீண்டும் அதுவாக அறிவு. அதில் இருப்பது நீ அல்ல, அவை பொறிபுலன் அறிவு மட்டுமே. அதற்கு சாட்சியான ஆன்மா நீ, உன்னை தேடு எனும் பட்சத்தில் தான் நாம் தேடுவோம். பாலில் நெய் இருக்கிறது, தேடு என்றால் தேடுவது கடினமாக இருக்கும். சில சாதனா புரிதலின் போது நீ தனியாக பிரித்தெடுக்க முடியும். அதுவேதான் இது. ஆனால் அனுபவிக்கிறான் ஆத்மன், ஆனால் அனுபவிக்கவில்லை இந்த ஆத்மன். புலன் வழியாக செயல்படுகின்றான் இந்த ஆத்மன், ஆனால் செயல்படுவதில்லை, சாட்சி மாத்திரமே இந்த ஆத்மன். தூளம் சூட்சுமம் என அவனுக்கு இருவகையான உடல்கள் இருக்கிறது. ஆனால் உடலுக்கு உயிருக்கு அப்பாற்பட்ட பரிபூர்ணம் பிரம்மம் அவன். இப்படித்தான் இந்த அற்புதமான மாயா தத்துவத்தில் திளைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஆனால் இல்லை, ஆனால் இல்லை எனும் போதே அது இருக்கத்தான் செய்கிறது. அனுபவிக்கிறான் என்பது பொய், ஆனால் அனுபவிக்கவே இல்லை என்பது மெய். ஆனாலும் இவை யாருக்காக? இவன் அனுபவிக்கிறான். அந்த தூள சூட்சுமத்தை கையாளும் பொழுது இவன் அனுபவிக்கிறான். தூள உடலை கொண்டு சூட்சும சுகங்களை அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பாளன் இந்த ஆத்மனே. ஆனால் தன்னிலையில் அவன் அனுபவிப்பதில்லை. இந்த ஆத்மன் நேரடியாக ஒன்றையும் அனுபவிப்பதில்லை. ஆனால் இந்த அறிவின் மூலமாக, மனதின் மூலமாக, குணங்களின் மூலமாக இவன் அனுபவிக்கிறான். ஆனால் இந்த அனுபவம் ஆத்மனுக்கு தேவையில்லைதான். ஆனாலும் இந்த ஆதியில் தோன்றிய மனம் சங்கல்பம் செய்கிறதல்லவா, நான் அநேகம் ஆவேனாக. அந்த அநேகம் ஆவேனாக என்ற சங்கல்பம் தானே இவற்றையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சங்கல்பத்தில் தானே புதிதாக படைத்து, அனுபவித்து, காத்து, அழித்து மீண்டும் தன்னிலையில் தானாக மலர முயற்சி செய்கிறது. தியானம் செய்து வாருங்கள். என் அன்பு முறையில் உங்களை சுற்றி பிரகாசிக்கட்டும். நன்றி செய்க, நலமே பெருக, தீர்காயுஷ்மான்.